ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் சப்பி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். இது ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க, பட் யாரையும் மென்ஷன் பண்ணி கேட்காதனால நான் வந்து தயாங்குக்கு போடுறேன். ஏன்னா தயாங்குக்கு ஒன் ஷர்ட் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இன்றைக்கி இந்த ஒன் ஷர்ட் நான் வந்து தயாங்குக்கு போடுறேன், ஓகேவா? ஸோ ஒன் ஷர்ட்டோட நேம் வந்து சப்பி கேர்ள், ஓகே? இந்த ஒன் ஷர்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, ஓகேவாடா? ஓகேடா, அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எந்த இன்ட்ரோவும் இல்லைடா, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போக போக நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தா ஒரு வெட்டிங் ஹால் லைக் இந்தியன் டோனில் பயங்கர கிராண்டாக இருக்குது. அங்கே வந்து கல்யாண பொண்ணே நீங்கள் தான், செம்ம சப்பியாக க்யூட்டாக அவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ பக்கத்தில் வந்து நம்ம தயாங் வந்து உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக இஷ்டம் இல்லை. அப்படியே வந்து ரொம்ப இரிட்டேட்டாக ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான் அவன். உங்களுக்கு வந்து ஹாப்பி தான், பிகாஸ் அரேஞ்ச் மேரேஜ் தான் உங்களோடது. உங்கள் வீட்டில் தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க அப்படி. ஸோ இந்த மேரேஜ் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, உங்களோட அப்பாவும் தென் தயாங்கோட அப்பாவுமே வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், ஓகேவா? ஸோ கொரியாவிலேருந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு தான் உங்கள் அப்பா வந்து தயாங்கோட அப்பா வந்து உங்கள் அப்பா கிட்ட பேசி இந்த மேரேஜை வந்து பண்ண வச்சுருப்பாரு. மற்றபடி இதில் வந்துட்டு 2 பேரோட விருப்புதல் அதெல்லாம் வந்துட்டு கிடையாது. பட் உங்களுக்கு ஓகே தான், ஆனால் தயாங்குக்கு இதில் வந்து எந்த ஒரு விருப்பமுமே கிடையாது. அவனுக்கு வந்து சுத்தமாக இஷ்டம் இல்லை இந்த கல்யாணத்தில். அவன் வந்து ஒரு மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்கான், தட்ஸ் ஆல். இவ்வளோ தாண்டா. இப்போ பார்த்தா உங்கள் கல்யாண சடங்கு எல்லாமே முடிஞ்சிருது. ஆஃப்டர் வெட்டிங் நீங்கள் ஒரு ரூமில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. லைக் நீங்கள் கொரியாக்கெல்லாம் ரிட்டர்ன் ஆகியிருக்க மாட்டீங்க. ஒரு 1 வீக் இந்தியாவில் இருந்துட்டு போகிற மாதிரி தான் பிளான் இருந்திருக்கும். ஸோ ஒரு பிக் ஹவுஸ் தான், அந்த வீட்டுக்குள்ளே தான் அவங்கள வந்துட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. லைக் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தான். அப்போது வந்து தயாங்கும் வரான், ரொம்ப லேட்டாக தான் வரான். நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க பெட்டில், ரொம்ப அப்படியே உங்கள் சீக்ஸ் எல்லாம் ரெட்டிஷாக ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. தயாங் வந்து அப்படியே ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறான். உள்ளே இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் நைட் செட்டப்பெல்லாம் பார்த்து பயங்கரமாக கோவம் வருது அவனுக்கு. எல்லாத்தையும் ஒரு மாதிரி பிச்சு போடுறான். அப்படியே அவங்கள பார்க்குறான். ஏய், அப்படிதான் அவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னா நீயும் வந்து உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கத்துறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ரொம்ப சாஃப்டாக இருப்பீங்க, லைக் ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட், ரொம்ப கைண்டாக இருப்பீங்க. அதனால் அப்படியே வந்து ஒரு மாதிரி பார்க்குறீங்க தயாங்க. ஏய், என்ன அப்படி பார்க்குற? அப்படியே அவனுங்க தான் சொன்னானுங்கன்னா உனக்கும் அறிவு மயிர் அப்படிங்கிறது எதுவுமே இல்லையா? படுத்து தூங்காமல் நீயும் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்க. ஏய், எனக்கு பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. முதல்ல படுத்து தூங்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேரேஜ்லேயே எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் வந்து வெளியே வந்துட்டு போயிடுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே படுத்துட்டு லைட்டாக அழுறீங்க. லைக் உங்களுக்கு என்ன ரீசன்னே தெரியலை இல்லையா? ஸோ அப்படியே வந்து ஒரு மாதிரி படுத்து அழுதுட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு உங்களோட அந்த வெட்டிங் அந்த ஒரு இதோட தானே நீங்கள் தூங்கியிருப்பீங்க. ஸோ அந்த இதெல்லாத்தையும் கலைச்சிட்டு, அந்த ப்ரைட் மேக்கப் எல்லாத்தையும் கலைச்சிட்டு அப்படியே கீழே போகிறீங்க. ஸோ போயிட்டு ஸ்பீடாக தயாங்குக்கு காஃபி போட்டுட்டு எடுத்து போய் கொடுக்குறீங்க. ஸோ தயாங் வந்து ஹாலில் சோஃபாவில் தான் படுத்து தூங்கிட்டு இருப்பான். நீங்கள் அவனை மெதுவாக போய் எழுப்பி கொடுக்குறீங்க. ஏய், என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? காலங்காத்தால எவனாவது காஃபி குடிப்பானா? அறிவுங்கிறதே உனக்கு சுத்தமாக இல்லையா? இல்லை, நீங்கள் கொரியாவில் இருந்தீங்கல்ல, ஃபாரின்லாம் மார்னிங் காஃபி தானே குடிப்பாங்க. நான் காஃபியெல்லாம் குடிக்க மாட்டேன். பக்கத்தில் எங்கேயாவது சரக்கு கிடைக்குமா? கொஞ்சம் வாங்கிட்டு வா. என்ன என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? ஏய், இங்கே பாரு, இப்படியெல்லாம் இன்னசெண்டாக நடிக்கிறத விட்டுரு, சரியா? யோ, என்னோட அப்பனும் உன்னோட அப்பனும் நீயும் சேர்ந்து தானே என்னோட வாழ்க்கையை மொத்தமாக கெடுத்துட்டீங்க. ஏன் ஏன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏய், பேசாத, என் கண்ணு முன்னாடி நிற்காத. ஃபஸ்ட்டு இங்கேருந்து எப்படியாவது கொரியாவுக்கு நான் முதல்ல போகணும். புரிஞ்சுதா? அதான் ஒரு வாரத்தில் போயிடுவோம்ல, அப்புறம் ஏன் எதுக்காக இவ்வளோ கோவம்? வாயை மூடிட்டு இங்கேருந்து போன்னு சொன்னேன், போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கோவமாக பேசுகிறான். உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா இவ்வளோ ஹார்ஷாக உங்கள்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப சாஃப்டாக தானே இருப்பீங்க. ஸோ உங்ககிட்டயும் ரொம்ப சாஃப்டாக தான் பேசுவாங்க. தயாங்க அப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அப்படியே நீங்களும் வந்து அன்னைக்கு ஒர்க்கெல்லாம் பார்க்குறீங்க. தயாங்குக்கு சமைச்சு எடுத்து கொண்டு வைக்கிறீங்க. பட் அவன் சலிப்பாக உட்காந்துட்டு இருக்கான்.
அந்த சாப்பாட கூட வெறுப்பா பார்த்துட்டு, ரொம்ப அப்படியே சலிப்பா தான் சாப்பிடுறான். அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெளிய நீங்க சொல்லிக்கவோ, காட்டிக்கவோ எதுவுமே இல்ல. அப்படியே சமைச்சு வைப்பீங்க, எடுத்துட்டு அத கொண்டு போய் இது வாஷ் பண்ணி அப்படியே வச்சுடுவீங்க. இப்படியே தான்டா அந்த 1 வீக்கும் பாஸ் ஆகுது. அட்லீஸ்ட் கொரியா போனதுக்கு அப்புறமாவது அவர் வந்து திருந்திருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுட்டு அப்படியே இருந்திருப்பீங்க. ஸோ இப்ப வந்து ஏர்போர்ட்ல எல்லாரும் நின்னுட்டுருக்கீங்க. அப்போ உங்க அப்பா தான், "என்ன வயன்? அப்படியே ஒரு மாரி நின்னுட்டுருக்க?" "ஆ எதுவும் இல்லப்பா. சும்மா தான் நின்னுட்டுருக்கேன்." "என்னாச்சுடா? நீ ஹேப்பியா இருக்க தானே? 1 வீக் அவரு கூட ஏதாவது சண்டையா?" "ஆ அப்படியெல்லாம் இல்லப்பா. ரொம்ப ஹேப்பியா தான் இருந்தோம் 2 பேரும். கொரியாக்கு போறத நெனச்சா தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இத்தனை வருஷம் இங்கேயே இருந்துட்டு, இப்போ திடீர்னு அங்க போகும்போது கஷ்டமா இருக்கும்ல." "இங்க பாரு, அப்படியெல்லாம் நீ வந்துட்டு எதுக்கும் ஃபீல் பண்ண வேணாம். ம் அப்பாவை பார்க்கணுன்னா ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் போதும். அப்பா அங்கே அடுத்த நிமிஷம் இருப்பேன். புரிஞ்சுதா?" "ம் சரிப்பா." "ம் சரி. ஒயன்" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கூப்பிடுறாங்க. "சரி, உங்களுக்குள்ளே நிறைய பேசியிருக்கோம். நான் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்." "ம் சரிப்பா." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. "ஒயன், இங்கே பாருமா, நம்ம இந்த இடத்த சேர்ந்தவங்க. உன்னோட மனசை யாருமே இது வரைக்கும் கஷ்டப்படுத்தினதே இல்லை. சரிதானே?" "ஆ ஆமாம்மா." "நீயும் யாரோட மனசையும் கஷ்டப்படுத்த போகமாட்ட. ஆனால் வெளிநாடுன்னு சொன்னால் அங்கெல்லாம் உனக்கு தெரியும்ல." "ம் தெரியுமா. அவரே கொஞ்சம் ஏதாவது கடினமாக நடந்துக்கிட்டாலும் நீ எதுவும் மனசில் போட்டு குழப்பிக்காத. சரியா? நீ அவரை நல்லா பார்த்துக்கோ. அதுலேயே எல்லாமே முடிஞ்சிடும்." "ம் சரிம்மா. எல்லாத்தையும் அனுசரித்து போக கற்றுக்கோ. சரியா?" "ம் சரி." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து சரி சரின்னே சொல்கிறீங்க. உங்கள் அம்மா சொன்னதுக்கு மறு பேச்சே கிடையாது. எல்லாத்துக்கும் ஓகே தான் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து உங்களை வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ நீங்களும் வந்து கொரியாவுக்கு வந்து அறிவாயிடுறீங்க. அங்கே போய் சேர்ந்த நெக்ஸ்ட் டேலேருந்தே தயங்க ஆஃபீஸ் போக ஸ்டார்ட் பண்ணிடுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு கல்யாணம் ஆனால் ஒரு 1 மந்த்துக்கு வீட்டிலே தானே இருப்பாங்க. ஸோ அங்கன்னா அப்படியே வந்து அவன் மறுநாள்லேருந்தே ஆஃபீஸ் போக ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவங்க அப்பாவுக்குமே ஒன்றும் புரியல. லைக் அவங்க வந்து பிஸ்னஸ் மேன் தானே. ஸோ அவங்களோட கம்பெனியை தான் தயாங் வந்து பார்த்துக்கிறான். அவருக்கும் ஒன்றும் புரியல. அவர் வந்து ஒன் டே தயாங்கை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. "டே தயாங், என்னடா கல்யாணம் ஆகி 1 வாரம் கழிச்சு இங்கே வந்த, மறுநாளையிலேருந்து ஆஃபீஸ்க்கு வர ஸ்டார்ட் பண்ணிட்ட? ஏன், என்னாச்சு? ஏதாவது சண்டே ஆகக்கூட?" "அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான். அது வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கும் டைம் போகணுமே. அவள் டிவி பார்த்து சமாளிச்சுப்பா, நான் என்ன பண்ணுறது?" அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கேட்குறான். "டேய், நீ பேசுகிறது என்னமோ சரியில்லை. எங்க என் மூச்சை பார்த்து பேசு." "என்ன பேசுகிறதுக்கு இருக்குது? ஒன்றுமே இல்லை. தயாங், இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் தானே?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க திருப்பியும் புரிஞ்சிடுறான். "ஆ விருப்பம்தான். தயாங், என் மூஞ்சை பார்த்து பேசுன்னு சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அவன் திருப்பியும் முகத்தை பார்க்குறான். "என்ன, உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமா இல்லையா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு." "விருப்பம் தான்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன? ஆ உங்களோட இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் விரும்பியோ விரும்பாமலோ அவ கூட தான் நான் இருந்தாகணும். வேறு வழி இல்லை எனக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் ஒர்க் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். தேவோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வருது. பட் தன்னை விட வளர்ந்த ஒரு பையனை அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. என்னமோ பண்ணிட்டு போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெய்லி நைட்டு வந்து வரும்போது நல்லா மூக்கு முட்டை குடிச்சிட்டு தான் வருவான். அவன் கால் சுத்தமாக தரையில் நிற்காது. நீங்கள் கைத்தாங்கல்ல கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். தள்ளாடி தள்ளாடி அப்படியே ரூமில் போய் படுத்து தூங்கிடுவான். இப்படியே தான்டா ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட பாஸ் ஆகுது. உங்கள் அம்மா அங்கே போயிட்டு ஒரு 3 வீக்ஸ் ஆனதுமே ஏதாவது நல்ல விஷயம் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பட் நீங்கள் வந்துட்டு எதுவும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சுட்டு போயிட்டு இருந்திருப்பீங்க. 2 மந்த்ஸ் இப்படியே பாஸ் ஆகுது. ரொம்ப கசப்பாக இருந்திருக்கும் இந்த நாள் எல்லாமே. அடிக்கடி திட்டுறது, அப்படியே திட்டிட்டு ஆஃபீஸ் போயிடுவான். அதுக்கப்புறம் குடிச்சிட்டு தான் வருவான். உங்களுக்கும் வந்து சுத்தமாக டைம் பாஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. அப்படியே தயாங்குக்காகவே வெயிட் பண்ணி நாள்லாம் போயிட்டு இருந்திருக்கும். இப்படியே தான் ஒன் டே நைட்டு அப்படியே நீங்கள் டிவி முன்னாடி உட்காந்துட்ருக்கீங்க.
இருக்கீங்க, லைக் டிவி பார்த்துட்ருக்கீங்க, டின்னர்லாம் சமைச்சு முடிச்சுட்டு. அப்போ தயாங் அப்படி என்றைக்கும் இல்லாமல் ரொம்ப குடிச்சிட்டு வந்திருக்கான். லைக் அவன் ஸ்டேபிளாகவே இல்லை, அவனால் நிற்க கூட முடியல, அந்த அளவுக்கு குடிச்சிட்டு வந்திருக்கான். அப்படியே நீங்கள் வந்து ஓடி போகிறீங்க அவன் பக்கத்தில், அவனோட பேக்கை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அவனோட ஒன் ஹேண்டை எடுத்து உங்கள் ஷோல்டரில் போடுறீங்க. அவனுக்கு அது கூட உணர்ச்சி இல்லை. இதுக்கு முன்னாடி எல்லாம் வரும்போது அவனோட கால் தரையில் நின்றுருக்கும், அவனாவே ஓரளவுக்கு தளர்னு நடந்து போய் படுத்துருவான். இந்த தடவை அப்படி இல்லை, நீங்கள் தொடுறது கூட அவனுக்கு ஒரு இது இல்லாமல் இருக்கான் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே கூட்டிகிட்டு போய் ரூமில் படுக்க வைக்கிறீங்க. அவனும் ஒரு மாதிரி காலெல்லாம் அதட்டி வச்சுட்டு ஒரு மாதிரி படுத்துட்டு இருக்கான். நீங்கள் சரி போய் ஃபுட் எடுத்து ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் எடுக்க போகிறீங்க. ஸோ ஒரு தட்டில் ஃபுட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பெட்ரூம்க்கு வந்துடுறீங்க. ரூமுக்கு வந்து பார்த்தா அவன் அப்படியே கோட்டையும் ஷார்ட்டையும் கழட்டி போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி படுத்திருக்கான். லைக் அவனுக்கு ரொம்ப வேர்த்து கொட்டுது. ஏசி வந்து 16 தான் இருக்குது, பட் ரொம்ப வேர்த்து கொட்டுது அவனுக்கு. அப்போ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. தயாங் என்ன ஆச்சு உங்களுக்கு? யார் நீ? யார் நீன்னு கேட்டேன். யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஐஸ் ஓப்பன் பண்ணி அப்போ தான் உங்களோட ஃபேஸை பார்க்குறான். நீயா? இங்கே கூடு, இதை கூடு அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க ஃபுட்டை வாங்கி பெட்டில் வச்சுட்டு உங்களை அப்படியே மெதுவாக பிடிச்சி பெட்டில் உட்கார வைக்கிறான். எப்படி இருக்க? அதை கேட்கக்கூடாது. என் கூட உன்னோட டேஸ்டெல்லாம் எப்படி போகுது? தயாங் சொல்லுடி, எப்படி போகுது? நாசமாக போகுதுல்ல? சரிதான் அம்மா, நாசமாக தான் போகுது. என்ன பண்ணுறது, நானும் எவ்வளோதான் இருந்தாலும். சரி விடு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப 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 நான் நல்லா பார்த்துக்கிறேன்ல நீ. ஏன் நம்மளால் உனக்கு வெறுப்பே வரலையா? வெறுப்பே வரலையா? நான் வந்திருக்கணுமே. என்ன நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன். எப்படியும் உன்னோட அப்பா உன்னோட ஊர்லேயும் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா கூட இப்போ நல்லா இருந்திருப்பேன். என்கிட்ட பாலா போன என்கிட்ட வந்து நீயும் கெட்டு கூட்டி வச்சவர் ஆகிட்டுருக்க. அது ஒன்றும் இல்லை, காசை கொண்டு எங்கே போடணும்னு தெரியாமல் கொண்டு குடிச்சிட்ருக்கேன். ஆனால் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கா. என்னவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒன்று ஐப்ரோவை ரைஸ் பண்ணி கேட்குறான். தயாங் உங்களுக்கு என்னாச்சு? உங்களுக்கு ஏன் இவ்வளோ வேர்த்து கொட்டுது? வேர்த்து கொட்டுது, கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சடனாக உங்கள் லிப்ஸ் கிட்ட அப்படியே பாஞ்சிடுறான். அப்படியே உங்கள் லிப்ஸை அப்படியே கேட்ச் பண்ணி பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். லைக் எப்படி சொல்கிறது, ஒரு டீமன் மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறான். தயாங் என்ன என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அமைதியாகிடுடி, ஜஸ்ட் ஃபீல் இட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட அப்படியே உங்களோட லிப்ஸை சக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஈட் பண்ணிவிட்டு முடிச்சிடுறான் உங்களோட லிப்ஸை டேஸ்ட் பண்ணி. ஸோ அப்படியே உங்களை பெட்டில் பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். அப்படியே உங்க மேலே லைடாகி உங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அப்படியே கிழிச்சே தூக்கி போட்டுடுறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிஸ் பண்ணுறான். லைக் கொஞ்சம் கொஞ்சமாக மேலேருந்து அப்படியே கிஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். அது கிஸ்ஸுங்கிறத விட ஒரு மாதிரி உங்கள் பாடியை கொஞ்சம் கொஞ்சமாக ஈட் பண்ணுறான் அப்படி தான் சொல்லி ஆகணும். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் மேலேருந்து கீழே வரைக்கும். நீங்கள் அதை அப்படியே கொஞ்ச நேரம் உங்களுக்கு பெயினாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்களே அப்படியே அப்சர்வ் ஆகி ஒரு மாதிரி மூவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. டேக்கு இன்னும் இந்த ஃபீல் வந்து ஹைப் ஆக்குது அவனை. ஸோ அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஃபைனலி கீழேயும் வந்துடுறான். ஸோ கீழே நீங்கள் இன்னர்வியர் போட்டிருப்பீங்க இல்லையா, ஸோ அதை வந்து அப்படியே பிச்சு தூக்கி போட்டுடுறான். அதையும் அந்த இடத்த வந்து செம்மையாக லிக் பண்ணுறான். கொஞ்சம் நேரத்துக்கு மேலே உங்களால் சுத்தமாக அப்படியே எப்படி சொல்கிறது, ப்ளஷரோட உச்சக்கட்டத்துக்கு போயிடுறீங்க. அந்த லெவலுக்கு அவன் செம்மையாக பண்ணிகிட்ருக்கான். ஒரு வார்த்தை கூட பேசலை, ஜஸ்ட் அவனோட மூமெண்ட்ஸ் மட்டும்தான் பேசுது. அப்படி அவ்வளோ ஹார்ஷாக அப்படியே லிக் பண்ண முடிச்சதுக்கப்புறம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களோடதில் அவனோடத அப்படியே இன் பண்ணி உங்கள் மேலே அப்படியே ரைட் போயிட்டு இருக்கான். உங்களால் சுத்தமாக பெயின் தாங்க முடியல ஸ்டார்டிங்கில்.
ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களால் ப்ளஷரை வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அப்படியே அந்த நைட் வந்து ரஃப் அண்ட் டஃப்பாக போயிருந்துருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே நீங்கள் ரொம்ப டயர்டாக படுத்துட்ருக்கீங்க. அப்போ வந்து அப்படியே அவன் தான் ஃபஸ்ட்டு கண்ணு முழிக்கிறான். கண்ணு முழிச்சு பார்க்குறான். அவனுக்கு செம்ம தலைவலி. அப்படியே தலையை பிடிச்சிட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கான். அவனோட தலையை வந்து சுத்தமாக அவனால் ஃபீல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு தலையை வலிக்குது. அப்படியே தலையில் கையை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். உங்கள் சைட் பார்த்தா நீங்கள் வந்து ஃபுல்லாக பெட்ஷீட் கவர் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கீங்க. அவங்க உடம்புல வந்து துணி இல்லாத அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவன் உடம்புல துணி இல்லாததையும் அவன் இப்போ தான் ஃபீல் பண்ணுறான். அப்படியே பெட்ஷீட் எடுத்து பார்க்குறான், ட்ரெஸ் இல்லை. அவனுக்கு அவ்வளோதான், தூக்கி வாரி போட்டுருது. அப்படியே நைட் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு புரியுது, நைட்டு வந்து ட்ரக் எடுத்திருப்பான், அதான் இவ்வளவு அட்ராசிட்டி. ஸோ அப்படியே வந்து எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி எந்திரிச்சு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க, தயாங்க வந்து காணும். நீங்களும் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்து உட்காந்து அந்த நைட் நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சமாவது ஹாப்பியாக இருக்குது. லைக் அதான் வந்துட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் வந்துட்டு அவர் என்னோடது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அந்த டே ஈவினிங் வந்து வரான். நீங்கள் வந்து பேக் வாங்கிக்கிறீங்க. அவனுக்கு உங்களோட ஃபேஸ் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அவன் வந்து ஃபேஸை திருப்பிட்டு பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்களும் டைனிங் டேபிளில் டின்னர்லாம் எடுத்து வைக்கிறீங்க. இன்றைய நாள் வந்துட்டு துரை வந்து குடிக்கல. அப்படியே வந்து உட்காந்து அவனும் வந்து சாப்பிட்றான். தயாங், சொல்லுடி. அது வந்து இன்னைக்கு குடிக்காமல் வந்திருக்கீங்க. இல்லை, மைண்ட் செட் சரியில்லை, அதான் குடிக்கலை. ஏன்னா மைண்ட் செட் சரியில்லையா? இல்லை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மைண்ட் செட் சரியில்லைன்னா தான் குடிப்பாங்க. நீங்கள் இல்லடி, குடிக்கிற மைண்ட் செட்டில் அதான் குடிக்காமல் வந்தேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டான டோனில் சொல்லிவிட்டு நீங்களும் உட்காந்து சாப்பிட்றீங்க. ஸ்பீடாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் வந்து பிளேட்டை தூக்கி சிங்கில் கூட போட மாட்டான். அப்படிப்பட்டவன் அப்படியே பிளேட்டை குடுகுடுன்னு தூக்கிட்டு போய் சிங்கில் வச்சு கழுவி வச்சுட்டு அப்படியே வந்துட்டு போய் படுத்து தூங்கிடுறான். ஏதோ ரொம்ப நல்ல பிள்ளையாண்டும் பண்ணிகிட்டு இருக்கான். அது வந்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். நைட்டு வந்துட்டு அந்த மாதிரி இருந்தது அவனுக்கு நினச்சி அவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருந்திருக்கும். லைக் உங்கள் கூட தானே இருந்திருப்பான். அப்போ வந்து அவன் என்ன பண்ணான் அதெல்லாம் ஞாபகம் இல்லை. பட் சம் மூமெண்ட்ஸ் மட்டும் அவனுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். அந்த மூமெண்ட்ஸ் வச்சு ஏதாவது சில்லியாக பண்ணி விட்டுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு உங்ககிட்ட வந்து ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட் கார்னரை காட்டவும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தயாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. லைக் ஒரு 3 வீக்ஸ் போகுது. அப்படியே 3 வீக்ஸ் போகும்போது நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி தலை சுற்றுறது, வாமிட்டிங், இந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் உங்களுக்கே வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு நீங்களே மெடிக்கல் ஷாப் போய் கிட் வாங்கி செக் பண்ணுறீங்க. பார்த்தா பாசிட்டிவ். உங்களுக்கு செம்ம ஹாப்பினஸ். அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அப்படியே மொபைல் எடுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறேன்மா. வேணாம், எப்படி இருந்தாலும் அவர் தானே இந்த குழந்தையோட அப்பா, அவர்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. வந்து நைட்டு வரான், குடிக்கலை. ஸோ அப்படியே வந்துட்டு பேக் உங்கள் கையில் தரான். தயம், சொல்லுடி, என்ன விஷயம்? அது வந்து நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? அது டே சொல்லு, என்ன? அது தயம், யூ கோனா பி அ டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வாட்? ஆமாம் தயாங், ஹாப்பியான விஷயந்தான். சரி, அம்மா அப்பா கிட்ட நான் சொன்னியா? இன்னும் இல்லை தயாங், உங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொன்னதுக்கப்புறம் அம்மா அப்பா கிட்ட அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லு, ஹாப்பியாக வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே டைனிங் டேபிளில் போய் உட்கார்றான். தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கூப்பிட்றீங்க. என்ன? இல்லை, இந்த விஷயத்த நினச்சி உங்களுக்கு ஹாப்பினஸ் இல்லையா? ஐ எம் ஆல்சோ ஹாப்பினா. இப்போ அவங்களும் அந்த ஹாப்பியை ஃபீல் பண்ணணும்ல, ஃபோன் பண்ணி சொல்லு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க. உங்கள் அம்மா அப்பா எல்லாமே செம்ம ஹாப்பி. உங்கள் அம்மா அப்படியே உங்ககிட்ட கேட்குறாங்க, வயன் நீ இப்போவே இந்தியா கிளம்பி வந்துருச்செல்லாம். அம்மா அது எப்படிம்மா? அப்போ என்னடி 7வது மாதத்துல தான் உன்னை பார்க்க முடியுமா? 7வது மாதமும் வர முடியுமான்னு தெரில. என்னடி உன்னோட புருஷன் என்ன அவ்வளோ நல்லாவா உன்னை வச்சு பார்த்துக்கிறான்?
ஆமாம்மா, ரொம்ப நல்லா வச்சு பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணிட்டு சொல்கிறீங்க. நீ இழிக்கிறத பார்த்தாலே தெரியுது நல்லா வச்சு பார்த்துக்கிறாருன்னு. மா, நான் சிரிக்கிறத நீ எப்படி பார்த்த? உன்னோட பேச்சிலேயே தெரியுது. இத்தனை வருஷம் உன்னை வளர்த்து அங்கே விட்டுருக்கேன். நீ எப்படி பேசுவ என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியாதா? மா, சரிடி சரி, நீ அங்கேயே இரு. நான் உனக்கு பலகாரம்லாம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன், சரியா? சரிம்மா. சரி, ஃபோனை வைக்கவா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிடுறீங்க. வந்து ரெகுலராக ஆஃபீஸ் போகிறது மாதிரி என்றைக்கும் வந்து போயிட்டு தான் இருக்கான். ஒன் டே அப்படியே தயாங்கோட அப்பா மறுபடியும் வந்து கூப்பிட்றாரு தயாங்க. பா, ஆனால் உன்னா என்னை வந்து கூப்பிட்டு இப்படியெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காத. டேய் தயம், இங்கே பாரு, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. என்ன இருந்தாலும் நீ பக்கத்தில் இருந்து பார்த்துக்க வேண்டிய நேரம்டா. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ இங்கே இருக்க? பா, நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. உன்னோட விருப்பத்துக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு இப்படி மூடிட்டுருக்கேன், சரியா? அவளை பார்த்துக்க சொல்லு, பார்த்துக்கிறேன். ஆனால் ஃபுல் டைமாலாம் என்னால் அவளுக்கு வேலை பார்த்துட்டு இருக்க முடியாது, புரிஞ்சுதா? இன்றைக்கி ஏதோ செக்கப் இருக்கான், கூப்பிட்டு போகணும், சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறான் தயாங். கடவுளே, இவனுக்கு கொஞ்சம் மனசை கொடுத்து படைச்சிருந்துருக்கலாம். இவ்வளோ பெரிய டேலண்டட், ஆனால் மனசு ஈனு இறக்கம்ங்கிறது சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவர் ஒரு மாதிரி மேலே பார்த்து தயாங்க திட்டிகிட்டு இருக்காரு. ஸோ தயாங்கும் வந்து அங்கே வந்துட்டு அவங்கள கூப்பிட்டு போகணும்ல ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அவனும் சீக்கிரமாகவே வந்துடுறான் வீட்டுக்கு. உங்களையும் கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஆஃபீஸ் வந்துடுச்சு. ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு செக்கப்பெல்லாம் முடிச்சுட்டு அவன் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். உங்களோட 9 monthsமே கிட்டத்தட்ட இப்படி தான் போகும். ஒரு மாதிரி ஒரு கேரிங்கும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. லைக் அவன் வருவான், உங்களை வந்து செக்கப் கூட்டிகிட்டு போகணுமா, செக்கப் கூட்டிகிட்டு போவான், நைட்டு வந்து உங்க கூட இருப்பான், அவ்வளோதான். அவங்கக்கிட்ட பேச மாட்டான், நத்திங், எதுவுமே இல்லை. பட்டு அவங்கள வந்து செக்கப் கூட்டிகிட்டு போவான். உங்களுக்கு எதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா சொன்னால் வாங்கி கொடுப்பான். அவங்களுக்கு என்ன தோணுனாலும் அதை வந்து சொன்னால் அவன் வந்து செய்வான். இப்படியே தான் அந்த 9 monthsம் இப்படியே தான் பாஸ் ஆகுது. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து டேட்டும் கொடுத்துட்றாங்க, இந்த டே தான் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதுக்கு 1 day பிஃபோரே போயிட்டு அட்மிட் ஆகியிருந்துருப்பீங்க. உங்களுக்கு பெயினும் வந்து விட்டு விட்டு வந்து போக ஆரம்பிச்சிருது. ஸோ இப்படியே தான் நீங்கள் வந்து பெயினில் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படியே ஒரு மாதிரி சுத்தமாக முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி கத்தி பயங்கரமாக வந்து இது பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களோட அம்மா அப்பா எல்லாருமே வெளியே தான் நின்றுட்டுருக்காங்க. டே மட்டும்தான் அப்படியே லேபர் வார்டுக்குள்ளாடி நின்றுட்டுருக்கான். ஸோ உங்களோட ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்கான் அவனால் வேறு எதுவுமே பண்ண முடியல. உங்களுக்கு ஆறுதல் கூட சொல்ல முடியாத நிலைமையில் அவன் வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ மற்றவங்க எல்லாம், அதாவது நர்சஸ் டாக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு புஷ் பண்ண சொல்லிகிட்ருக்காங்க, உங்களுக்கு வந்து இது பண்ண சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ ஃபைனலி வந்து பேபி வந்து பிறந்துருது. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, பேபி வந்து பார்ன் ஆன உடனே நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க. ஸோ அப்படியே வந்து டே வந்து ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். அவன் கண்ணுலேருந்து அவனை அறியாமையே டியர்ஸ் வந்து ஃபாலன் ஆகுது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு நிற்கிறான். அப்படியே உங்களுக்கு சிபிஆர்லாம் பண்ணி திருப்பி நீங்கள் ப்ரீத் வந்து எடுக்கிறீங்க. பேபியை வந்துட்டு க்ளீன் பண்ணி கொண்டு வந்து வச்சிடுறாங்க. ஸோ பேபி பிறந்தும் ஒரு 3 months, ஓகேவா, ஒரு 3 months வந்து டேக்கிட்டேருந்து எந்த ஒரு அட்டென்ஷனும் உங்களுக்கு கிடச்சிருந்துருக்காது. வருவான், பேபிக்கான திங்ஸ் வாங்குவான், பேபிக்கான மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பான், அப்படியே பேசலாம் மாட்டான். நீங்கள் ஏதாவது கேட்டால் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுவான், அதுக்கு மட்டும் வந்து இது பண்ணிவிட்டு அவன் வந்து போயிட்டு வந்துட்டு அப்படி இருப்பான். ஒன் டே நீங்கள் மார்னிங் அப்படியே பேபியை தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க, டேக்கான எல்லாமே வச்சு முடிச்சுட்டு. ஸோ பேபி வந்து அழுதுகிட்டே இருக்கா. லைக் அவள் எப்படி சொல்கிறது, கத்தி அழுதுட்டுருக்கா. டேக்கு வந்து ஒன்றுமே புரியல. அவளை கண்ட்ரோல் பண்ணு. இருங்க தாயம், நானும் என்னதான் பண்ணுறது, அவகிட்ட என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. சரி, நீ பேபியை பாரு, நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கக்கிட்ட சொன்னதும் நீங்கள் வந்து அவளை தூக்கிட்டு ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ அவள் வந்து பசிச்சு தான் அழுதுருப்பா. அவளை வந்து நீங்கள் வந்துட்டு ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ டே வந்து அவனுக்கு டிஃபனெல்லாம் எடுத்து வச்சு அவனே சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு லஞ்செல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வரான். பார்த்தா பாப்பா வந்து அப்போ தான் பயங்கரமாக சக் பண்ணி அழகாக குடிச்சிட்ருக்கா அந்த மில்கை. ஸோ மில்க் குடிக்கும்போது ரொம்ப மில்க் போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி
சவுண்ட் தருவாங்கள்ல குழந்தைங்க. ஸோ அவள் வந்துட்டு அந்த மாதிரி சவுண்ட் எழுப்பி எழுப்பி அப்படியே வந்துட்டு குடிச்சிட்டு இருக்கா. அப்படியே நீங்களும் கொஞ்சி கொஞ்சி அவளுக்கு வந்து மில்க் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. டேக்கா இதை பார்த்து செம்மையாக மூடாகுது. லைக் ரொம்ப மூடியாக ஃபீல் பண்ணுறான். அப்படியே வந்து நின்று அதை வந்துட்டு ரொம்ப ரசித்து ருசித்து பார்த்துட்ருக்கான். இப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா டே வந்து நின்று பார்த்துட்ருக்கான். தயாங் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? நான் நான் எல்லாம் முடிச்சுட்டேன். நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். சரி தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்து உட்காந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ டேவும் வந்து இறங்கி கிளம்பிடுறான். லைக் அவன் ஒரு மாதிரி போயிட்டே இருக்கான். காரில் போயிட்டுருக்கான். அவனுக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணது தான் அப்படியே வந்து ஃப்ளாஷ் ஆகுது. அவனுக்கு வந்து கீழெல்லாம் அப்படியே தூக்கிட்டு நின்றுட்டுருக்கு. அவன் அப்படியே எப்படி சொல்கிறது, ஸ்டக்காகி போயிட்டுருக்கான். அங்கே இங்கேயா காரை வந்து ஸ்டாப் பண்ணி விட்டு போயிட்டுருக்கான். ஸோ இப்படியே வந்துட்டு ஆஃபீஸ்க்கும் போய் ரீச் பண்ணிடுறான். ஸோ போன உடனே ஒரு செனரியோ, ஒரு கேபினில் நின்று ஒரு கப்பல்ஸ் வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 2 கப்பல்ஸ்னு சொல்ல வந்தேன். ஒரு கப்பல்ஸ் வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டேக் இதை பார்த்து செம்மையாக டெம்ப்ட் ஆகுது. மார்னிங் வேறு அந்த இதில் அவங்கள பார்த்துருப்பான். ஸோ இந்த கிஸ்லையும் பார்த்து பயங்கரமாக வந்து டெம்ப்ட் ஆகிட்டு இருக்கான். அப்படியே அவனுக்கு வந்து மறுபடியும் தூக்கிக்குது. ஸோ அதை அப்படியே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அங்கேருந்து திரும்பி அப்படியே அவனோட ரூமுக்கு வந்துட்டு போயிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அவனோட காலை போட்டு அப்படியே தட்டி உட்காந்துட்டு இருக்கான். ஷிட், என்ன இது, வந்த நேரத்துலேருந்து இப்படியெல்லாம் பார்க்க வேண்டியதாக போகுது. என்ன தயங்கா, பைத்தியம் மாதிரி நீயும் ஏதாவது பண்ணி விட்றாத. அன்னைக்கு நீ பண்ண தப்புக்காக தான் இன்னும் வரைக்கும் பிடிக்காமல் இருந்துகிட்ருக்க. என்னம்மா இருக்குது, என்ன நீ இப்படி தூக்கிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை போட்டு பயங்கரமாக அடிக்கிறான். அப்படியே அது இருந்தாலுமே காமாகாமல் அப்படியே தூக்கிட்டே நின்றுட்டுருக்கு. ஸோ ஒரு பொண்ணு அப்படியே அந்த கேபின் ரூமுக்குள்ளே வரா. லைக் அந்த கிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாள் அந்த பொண்ணு தான். ஸோ அப்படியே கேபினுக்குள்ளே வந்து டேக்கிட்ட இன்றைக்கான ஷெடியூல்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ டேவும் அப்படியே பார்த்துட்ருக்க. அவளோட லெக்கில் ஒரு ஹிக்கி மார்க் இருக்கும். அதை பார்த்துட்டு அவனுக்கு என்னெல்லாமோ தோணுது. அப்படியே பேன் பார்த்துட்ருக்க அந்த ஹிக்கி மார்க்கையே அவன் சொல்கிறது எதையுமே கவனிக்கலை. சார் நான் சொல்லி முடிச்சிட்டேன். சரி நான் பார்க்குறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவளை அமுச்சு வச்சுட்டு மறுபடியும் அப்படியே பேன் உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு செம்மையாக டெம்ப்ட் ஆகுது. வேறு லெவலில் டெம்ப்ட் ஆகிட்டு இருக்கு அவனுக்கு. அவனோட ஃபோனில் ஏதோ ஒரு மெசேஜ் வந்து பாப்பப் ஆகுது. அவன் வந்து ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் அந்த மாதிரி சம்திங் அப்படின்னு நினச்சிட்டு ஃபோனை எடுத்து பார்க்குறான். பார்த்தா ஃபோனில் வந்து ஒரு சிறப்பான சம்பவத்தை யாரோ வந்து ஃபார்வேர்ட் பண்ணி விட்ருக்காங்க. தயாங்குக்கா இருக்கிற பொறுமை எல்லாமே போயிருச்சு. அவ்வளோதான், அவனால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு கிளம்புறான். பார்த்தா அந்த பொண்ணு மறுபடியும் வராட்டேக்கிட்ட, என்ன எங்கே கிளம்பிட்டீங்க? நான் இப்போ அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு போகிறேன். இன்னைக்கு நிறைய ஷெடியூல்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிடு, ஓகே? இல்லைனா அப்பா கிட்ட பார்க்க சொல்லு, நான் இப்போ போகிறேன், வீட்டுக்கு போகிறேன். என்னாச்சு, எனி ப்ராப்ளம்? நத்திங்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறான் ஒரு மாதிரி கோவமாக பேசிட்டு. ஸோ அப்படியே வந்து போயிட்டு இருக்கும்போது தயாங்கோட அப்பா வராரு. தயாங் என்னாச்சு? ரொம்ப டென்ஷனாக இருக்க? அப்பா நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு அந்த ஷெடியூல்ஸ் எல்லாம் நீ பார்த்துக்கோ. என்னடா சொல்கிற? அப்படியே ஆஃபீஸ்னு பைத்தியமாக இருப்ப. இப்போ எங்கே போகிற? சொன்னால் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அப்பாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கான். ஸோ கீழே இறங்கி போய் காரை எடுத்து அப்படியே ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறான். லைக் ஒரு சின்ன கேப் கூட விடலை, ஒரு செகண்ட் கேப் கூட விடலை. அப்படியே வந்து ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கான். ஸோ ஃபைனலி வீட்டுக்கும் ரீச் ஆகிடும். அப்படியே குடுகுடுன்னு ஓடி வந்து பார்த்தா பேபியை வந்து தூங்க வச்சுட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. எனி டைம் டிவி சீயிங். எல்லா எஃப்எஃப்லேயும் இதை தான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அதை விட்டால் வேறு என்ன சொல்கிறது ஆப்ஷன் இல்லை. மொபைலும் அந்த அளவுக்கு பார்க்க மாட்டேன், நான் டிவி தான் பார்ப்பேன். ஸோ டிவின்னு இன்க்ளூட் பண்ணும்போது அது என்னோட ஒரு விருப்பம். ஓகே, கொஞ்சம் இப்போ என்னென்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்படியே வந்து நீங்கள் வந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்து அப்படியே வந்து உள்ளே வந்துடுறான். ஹாலில் டிவிக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் தள்ளி வந்து பேபியோட பெட் இருக்குது. அதை வந்து கையால் லைட்டாக ஆட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு இருக்க வந்து அப்படியே அமைதியாக உள்ளே வரான். லைக் பூனை மாதிரி வரான், பதுங்கி அப்படியே உள்ளே வந்துட்டு உங்களை அப்படியே ஒரு மாதிரி செடியூஸ் லுக்கில் பார்க்குறான். அப்படியே நீங்கள் வந்து டேவை பார்த்துட்டு, என்னாச்சு தயம், சீக்கிரம் வந்துட்டீங்க இன்னைக்கு?
இல்லை எனக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஆ கேளுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டேவை வந்து நோட் பண்ணல. அப்படியே வந்து டிவியை வந்துட்டு சேனல் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாய்ஸ் லைட்டாக மாறுது. அப்போ நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. என்னாச்சு தயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேட்க உங்கள் லுக் வந்து அப்படியே கீழே போகுது டேக்கு. ஸோ அங்கே வந்து தூக்கிட்டு இருக்கவும் உங்களுக்கு வந்து லிட்ரலி லைட்டாக பயமாகிடுது. தயம் குடிச்சிருக்கீங்களா என்ன? ஏ இல்லடி. அப்புறம் அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அப்படியே உங்களை டைரெக்டாக வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அந்த சோஃபாலேயே வச்சு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். தயம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் டேவை வந்து எழுப்புறீங்க. என்னாச்சு என்னாச்சு தயம் என்னாச்சு? இல்லடி எனக்கு சுத்தமாக பொறுமை இல்லை, ஐ நீட் யுவர் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பச்சையாக கேட்டுடுறான். உங்களுக்கா அப்படியே பேண்ட் சொல்லிட்டு முடிச்சுட்ருக்கீங்க. தயாங் தயாங் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்க கேட்க எதையுமே கவனிக்கலை. அப்படியே உங்களை எண்ணிக்கை வச்சு அவன் பாட்டுக்கு தூக்கிட்டே போயிடுறான். ஸோ தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டு பயங்கரமாக பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். தயாங் தயாங் என்னாச்சு தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு லிட்டரலி மூவ் ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அப்படியே உங்களோட நீங்கள் டிஷர்ட் தான் போட்டிருப்பீங்க, அதுலேருந்து உங்களோட பூப்ஸை வந்து வெளியே எடுத்து அவன் வந்து பயங்கரமாக சக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஒரு 2 மினிட்ஸ்லேயே மில்க் வந்து வர ஸ்டார்ட் பண்ணிடுது. அவன் சக் பண்ணி ஃபீல் பண்ணி அதை வந்துட்டு குடிச்சிட்டு இருக்கான். ஸோ இதே ப்ராசஸை ஒரு 15 மினிட்ஸ் கன்டினியூ பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறமாட்டு அவன் வந்து அவனோட வேலையை வந்து தொடங்கிடுறான். ஸோ ஓகேடா, எனக்கு என்னமோ இந்த ஒன் ஷாட் வந்து ரொம்ப 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 என்னமோ மாதிரி கொண்டு போனேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு மாதிரி காஜியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு இது வந்துட்டு பிடிக்கும் ஐ திங்க். ஓகே, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, உங்களோட ரிவ்யூவில் தான் இருக்குது எல்லாமே. ஓகேடா, சூன் ஒரு நான் ஒரு ஒன் ஷாட் ஏதோ ஒன்னோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய், லவ் யூ ஆல்.